திருவள்ளுவரும் திருமூலரும் என்ன சொல்றாங்க? துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றை அவர்கள் தவம். ஆக ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் அதான் இயற்கையோட கடைசி வாய்ப்பு. நமக்கு ஒட்டுக்குடல்னு ஒண்ணு இருக்கு, அப்பண்டிக்ஸ். ஒட்டுக்குடல் கெட்டு போனா வெட்டி எடுத்துருவாங்க. ஆனால் பசி எங்க சுரக்குன்னு அவனுக்கும் தெரியாது. அதனாலதான் நோயை குணமாக்க முடியாதுட்டான். சரி இன்னைக்கு கூட ஒரு காலையில ஒரு அம்மா பெங்களூர் அது ஒரு வீடு கூட போட்டிருக்கேன் பாருங்க, போயிட்டு இருக்குது. அவங்க பையன் ஏதோ படிக்குது, ஏதோ சைவ சித்தாந்த பாடம் படிச்சுட்டு இருக்குது. சரி சொந்த ஊர் பெங்களூரு. அவங்க சைவ சித்தாந்த பாடம். நான் என்ன சைவ சித்தாந்தம் படிச்சாலும் ஆரோக்கியம் கிடைக்காதுன்ட்டு நான். மருத்துவமே இதம்மா மருத்துவம். இதை கத்துக்கிட்டு சரி தொழில் பண்ணலாம். இந்த மருத்துவத்தை கத்துக்கணுங்க. கடைசியில காலம் போன காலத்துல வரக்கூடாது. சரி கட்டண முறையெல்லாம் போட்டு இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கத்துக்கொள்ள முடியாது. சரி புத்தகத்தை வாங்கி 1000 முறை படிச்சா கூட புரியாதுன்ற நான். படிச்சுக்குங்க, முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா ஒரு மாசம் வகுப்புல கலந்துக்குங்கன்னு சொல்லி கட்டணத்தை சொல்லிட்டேன். ஒரு மாசம் சொல்லி தர்றேன், அதுக்கப்புறம் நீங்க பணம் இருந்தா சேருங்கன்ற நான். சரி நல்ல பெண்கள்ல கடைசியில நோய் உடம்பு கெட்டு போகுது, உப்பி போகுதுங்க. உடம்பு உப்பி போகுது, தின்னு தின்னு வரும், உப்பி போகுது. பொது பொது மூஞ்சில வீங்கிக்குது, உள்ள அங்கங்க ஏறிக்குது. ஒண்ணுமே பண்ணாது, தூக்கம் வராது, நர்வ்ஸ் அவுட் ஆயிரும். போத நாயம் பேசிட்டு தின்னுட்டே இருந்தா எல்லாம் போச்சு, அவ்வளோ. சரி கழிவறை பூரா கர்ப்பப்பையுமே பெண்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிரும் உடம்பெல்லாம். கர்ப்பப்பையவே இறங்கி எல்லாமே இறங்கி படாத பாடு படுது அவங்க. கொடுமை அதெல்லாம். கை அப்புறம் அது விருத்துக்கிறதும் அதிகமா தானுங்களா? கை விருத்துக்குது இல்லைங்க? எல்லாம் அப்படிதான். சரி எல்லாம் கெட்டு போயிடும், எல்லாமே போயிடும். அதாவது ஜீரணருக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா அது மரணத்தை உண்டாக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுதான் அதனுடைய வேலை. மற்றபடிக்கு அதுதான் அந்த வேலை. அவனுக்கு நோய் உண்டாக்கி சாகும், மற்ற எந்த காரணமும் கிடையாது. அதுக்கு நீங்க இந்த அன்னப்பாதை சுத்தம் பண்ணிட்டு தண்ணீர் பயிற்சி தான். விரதத்திலே தான் இருக்கணும் நீங்க. நோன்பு உண்ணா நோன்பு தான். இருந்து 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 அப்புறம் இருந்து பழகி பழகி போச்சுன்னா அப்புறம் அப்படியே பழகி. உணவு பழக்கத்தை விட சொல்றதுதான் இந்த விஷயமே. உணவு சரி பழக்கங்கிறது நீ கண்டுபிடிச்சது. சரி உணவு பழக்கம் தின்னு போட்டு அப்புறம் ஆரோக்கியம் கேட்டா எப்படி இருக்கும்? உணவு சரிங்க பழக்கத்தை நீங்க தின்னு போட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்கலாம்? கழுத்துல சுருக்கு மாட்டி கழுத்து இறுக்கி தொங்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் நீ மாட்டிட்டீங்கன்னு அப்புறம் இதை யாரு காப்பாத்த போறாங்க? அதே மாதிரி தான். பாம்பு எடுத்துட்டு மேலே விட்டுட்டு அது கொத்திடுச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? சொல்றாங்கல்ல, நீ கை உள்ள விட்டுட்டு அது கொத்திடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவா எதுவுமே பண்ண போறது இல்ல. அது எல்லாமே நம்ம பண்றது, அந்த மனம் பண்ற வேலை தான். மனம் மற்ற தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்கும். குறுக்கு வழியில தப்பிக்க பார்க்கும். மனம் எப்பவுமே குறுக்கு வழியில தப்பிக்க பார்க்கும். அதை இயற்கை அதை விடவே விடாது. இதை சரி செஞ்சுட்டு தான் நீங்க போகணும். அது உண்ணா நோன்புல நீ சாப்பிட்டதை சரி பண்றத உண்ணாணும். நீ சாப்பிட்டதை சரி பண்றத மனதை ஒழுங்குபடுத்துறது. சரிங்க அதனாலதான் திருவள்ளுவர் பாருங்க, 66ஆம் பக்கத்துல திருவள்ளுவரும் திருமூலரும் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்தோடு அவைகளின் தொடர்பு. திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கு என்ன தொடர்பு? நல்லவேளை இந்தியாவோட திருக்குறளும் திருமந்திரம் இருந்த காட்டிதான் இந்த நீர் மருத்துவத்தை கொண்டு வர முடியுது. அப்புறம் ஆமாங்க ஜெர்மனில தோன்றி, இல்ல இந்தியாவில இந்த திருவள்ளுவரும் திருமூலர்னா யாருக்கும் தெரியாது. ஜெர்மனில இவரு, இந்தியாவில திருக்குறள். இந்த 2 பேரும் இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. மொத்த சோழி முடிஞ்சது. சொல்றாங்களே சோழி முடிஞ்சது, 40 பேர் செத்து போனாங்க, சோழி முடிஞ்சதுங்க மாதிரி இந்த 2 பேர் இல்லைன்னா சோழி முடிஞ்சது. இன்னும் வழக்கு நடத்தினா என்ன? வழக்கு நடத்தாட்டா போய் சேர்ந்தவன் சேர்ந்தவன், அவ்வளவுதான். வழக்கு நடத்தினா என்ன, வழக்கு நடத்தாட்டி என்ன? எத்தனை சும்மா இது பேருக்கு வழக்கு நடத்துவாங்க, பேருக்கு. இது 10 வருஷம் நடக்கும். இந்த எத்தனை வருஷங்க? ஆமாங்க 10 வருஷம் நடக்கும் யாரும் நடத்துருவாங்க யாரையும் தண்டிக்க முடியாதுங்க, யாரையுமே. நேரடி கொலை யாரும் செய்யறாரு? நேரடி கொலை அது கூட்டத்துல இருப்பா. இது இயற்கை இப்படிலாம் பண்ணும். இயற்கை மக்களை கூட்டி கொலை செய்யும். இயற்கை மக்களை கூட்டி கொலை செய்யும். இப்படித்தான். இதெல்லாம் அடிமைகள் பண்ற வேலை தானுங்க. கூத்தாடிகளுக்கு நிறைய அடிமை இருக்கு. எம்ஜிஆருக்கு கொஞ்சத்து கூத்தாடியா? எம்ஜிஆருக்கு தமிழ்நாடே கூத்தாடிகள் தான். அடிமையா ஏன் இருக்கணும்? அதுதாங்க. அதுதான் அந்த கல்வியில ஏற்பட்ட கோளாறு. வெள்ளைக்காரனுடைய தவறான கல்வி முறை. வெள்ளைக்காரன் கல்வி முறை தப்பு இல்லை. குருகுல கல்வியே இல்லையே. குருகுலக்குள்ள கூத்தாடிகளை குரு ஏத்துக்கிறான். ஆமாங்க
கூத்தாடி இருக்கிறாங்களா இல்லையா? கூத்தாடி ஒரு கூத்தாடி என்பது நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் குருகுல கல்வி அழிஞ்சு போனங்காட்டி சினிமா விபச்சாரிகள்லாம் தலைவனா மாறிடுறாங்கல்ல. ஆமாங்க, ஆமாங்க. இதைத்தான் பெரியார் கடுமையா பெரியாருக்கு முன்னாடி பல பேர் குருகுலத்தில் அழியும் பொழுது இவங்க சித்தர்கள் தான் குருகுலையில வர்றாங்க. அவங்க எல்லாம் உணவு பழக்கத்தை விட்டவங்க. உணவு பழக்கத்தை விட்டவங்க தான் குருவா வர முடியும். ஆகாரம் திங்கிறவன வர முடியாது. என்னது? முடியாது. விவேகானந்தன் வர முடியாது. நீ எவன் 3 பேர் ஆகாரம் திங்கிறானோ அவனால தகுதியே கிடையாது. என்னது? தகுதியே இல்லைங்க. அப்படின்னு இந்தியாவில சொல்லிக் யாரு? கொடுக்குறது. அப்படி யாரு? ஒரு யாருமே இல்லைங்க. நான் உங்களை பட்டினி போடுன்னு சொல்றேன். நீங்க சரிங்கிறீங்க. ஆமாங்க, இதுதானே உண்மை. ஒன்றரை ஆமாங்க. நாள் பட்டினி என்ன? பட்டினி என்பது ஆரோக்கியத்தின் திறவுகள். அவ வந்து 2016 நிரூபிச்சுட்டு போயிட்டான். 19 மணி நேரம் பட்டினி போட்டா புற்றுநோய் நல்லாக நிரூபிச்சுட்டு போய் அப்புறம் ஏன் எல்லாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லா இயற்கை உணவு எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை இயற்கை மையத்திலையும் ஓசினவர் ஓஸ்மி என்ன சொன்னாரோ அதை வந்து குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துருக்கணும். எவனும் சொல்லி கொடுக்கல. ஏன் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உண்ணார் என்பது சொல்லி கொடுத்துருக்கணும். தமிழக அரசு என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுத்து பழக்கணும். 1998 1998 பழங்களையும் காய்கறிகளும் அதிகமாக சாப்பிட்டால் இரத்த குழாய்கள் விரிந்து எந்த வகையான நோயும் வராது போகும். குழந்தைகள் காலையில் பழசி வரைச்சு இட்லி தின்னுட்டு போச்சுன்னா மயக்கம் போட்டு விழுகும். காலங்காலத்தில் இட்லி தின்னுட்டு போனால் மயக்கம் போட்டு விழுகும். சளி ஏறிக்குது, புளிப்பு ஏறிக்குது. சளியும் புளிப்பு ஏறிச்சு வெயில் நிற்கிறப்ப மயக்கம் போட்டு விழுகும். ஆமாங்க. புதுசாக ஒருத்தர் வர்றாங்க. உங்க மூஞ்சி தெளிவா தெரியல. உங்க மூஞ்சி சரி. பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க நினைக்கிறேன். பெங்களூர் தானம்மா? மதியானம் பேசணும்ல. துருவா ஏதோ வர்றாங்க. சரி. அவங்க படம் சரியா தெரியல. எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூரா? ஆமா ஆமா. சரி சரி. இவங்க தான் காலையில 2 மணிக்கு பேசுறேன். கூப்பிட்டுருந்தேனே ஒரு 10 மணிக்கு வகுப்பு இருந்தவங்களை எங்கேயும் வெளியே போயிட்டீங்களா? சரி. ஐயா, இன்னும் வரவே இல்லைங்க. காலை போக மாட்டேங்குச்சுங்க எனக்கு. அப்ப கிளாஸ் ஏதாவது இன்னைக்கு இல்லைன்னு நினைச்சுக்கணுங்க. எனக்கு போகவே இல்லைங்க. பல தரம் முயற்சி பண்ணி பார்த்து. சரி சரி சரி. துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்ற எவர்கள் தரம். அதாவது திருக்குறள், திருமந்திரம், பதஞ்சலி யோக மகரியின் யோக சூத்திரம் போன்ற காலத்தால் நிலைத்த பழைய நூல்களை மட்டுமே படியுங்கள். பிற்காலத்தில் பல பேர் யோகத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். பிற்காலத்தில் வந்தவங்க யோகத்தை என்ன பண்ணிட்டாங்க? வியாபாரமாக்கி. வெங்கடேசன் எழுதிட்டாரு. இதுக்கு மேலே என்ன எழுதிக்க முடியும்? யோகத்தை வியாபாரமாக்கிட்டாங்கன்னா அப்புறம் பக்தி என்ன ஆகும்? அதோட அது யோக மார்க்கத்தை வியாபாரம் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் பக்தி மார்க்கம் அதோட சொல்லவே தேவையில்லை. உலகத்தில் நம்பர் 1 அக்குறம் இந்த பக்தி மார்க்கம் பண்ற வேலை. அதுல கோடிக்கணக்கில் பணம் வரும். எல்லாரும் அன்கோ போட்டு திருடுவானுங்க. திருப்பதியில உண்டியல்ன்றப்ப திருடுறானுங்க. திருப்பதியில் உண்டியல்ன்றப்ப தின்றானுங்க. மானங்கட கரும கரும்பு கரும்பு என்னத்தான் சொல்றது. அந்த பாலாஜி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு பாலாஜி அவரு லட்டு தின்ட்டு உட்காந்துருக்காரு. அவரு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. நல்லா திருடுங்கிறாம்பா. ஏன்னா அவருக்கு இது காசு மேல அக்கறை இல்லை. இது நாசம் நரகல் காசு. இது மனித கண்டுபிடி பிசாசு காசு. கடவுள் இந்த காசுக்கெல்லாம் ஆசைப்படுவாரான்னு கேட்கிறேன். அப்படியே கடவுள் இருந்தா எனக்கு பிரிண்ட் அடிச்சு கொடுக்கறது கடவுள் உலகத்தையே காப்பாத்தரவர் வந்து இந்த பிரிண்ட் அடிச்ச காசு கேட்பாரா? அது காந்தி காசு. அந்த காசு என்னடா கர்மாந்திரம் முடிச்சவனே. கடவுள் விரும்புவாங்க. ஏனுங்க ஐயா? தவம் செய்யறவங்கள விரும்புவாங்க. இறைவனின் செல்ல பிள்ளை. ஆமா, அது ஆற்றல் தான். கடவுளாவது கத்திரிக்காய் ஆற்றல். ஆற்றல் தான் இறைவன். ஆற்றல் தான் இறைவன். இது பொய். அத்தனையும் பொய். உருவம் அத்தனையும் பொய். உருவங்க இவன் கண்டுபிடிச்ச உருவங்க. என்னது கண்டுபிடிச்ச உருவங்க? கடவுளுக்கு யார் உருவத்தை உண்டாக்குறது? கடவுள் என்று இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டு உருவம் எங்க? கடவுளுக்கு தான் எதுவுமே மான வெக்கம் சூடு சொரணை இல்லாதவர் தான் கடவுள். கடவுள்னா கடவுளுக்கு என்ன இருக்கக்கூடாது? மான வெக்கம் சூடு சுரணை இருக்கக்கூடாது. அதான் கடவுள். மானம் இருக்கக்கூடாது, வெக்கம் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது, சுரணை இருக்கக்கூடாது, பந்தம் இருக்காது, டெட்டு செத்து போன பாடி மாதிரி இருக்கணும். என்னது? அதான் கடவுள். 40 பேர் சாகும் பொழுது கடவுள் வந்திருக்கணும் இல்லை? கரூருக்கு அத்தனை முடியப்பன், காளியாத்தன், சங்கடி கருப்பன், முடியப்ப எல்லாம் எங்கே போனீங்க? எல்லாம் வந்திருக்கணும் இல்லை?
அங்க கரூர் பசுபதி பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில். கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு போய் பார்த்துருக்கேன். அங்கதான் கரூர் தேவர் அடக்கமாயிருக்காரு. அதனால அப்ப இதெல்லாம் இல்லை. அதான் இங்க எங்க வந்துடுறீங்க உள்ளம் அணுதான். திருப்பி அணுவைத்தான் நீங்க பேசிட்டு இருக்கணும். என்னது சரி அனு அணு விட்டு போட்டு நீங்க வந்து வேற எதை பேசி காளிப்பும் மூலிப்பும் சகலிக்கிறப்பேன் குலதெய்வம் பேசிட்டு உங்களாட்ட முட்டாளவன் இருக்க முடியும். அணுவை பத்தி பேசணும். அதுதான் இயற்கை சட்டம். நீங்க படிக்கும் பொழுது எழுத்துக்களை படிக்கணும், எண்களை ரெண்டும் படிக்கணும். நீங்க எழுத்துக்களை பத்தி படிக்கணும், எண்கள் படிக்கணும், வாய்ப்பாடு கணக்கு படிக்கணும், எழுத்து படிக்கணும். எழுத்துனா தமிழ், கணக்குனா கணக்கு தான். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு அடிப்படை. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இந்த ரெண்டு தான் படிக்கணும். இந்த ரெண்டுல உலகத்தில் இருக்கிற எல்லாமே மொழிபெயர்த்தும் படிக்கணும். அதனாலதான் இவ்வளவு கண்டுபிடிக்கிற காரணம் என்ன, படிச்சுட்டே தான் இருக்கிறேன் நான். இப்ப எலக்ட்ரான் எப்படி இயங்குது, புரோட்டான் எப்படி இயங்குது, அப்புறம் நியூட்ரான் எப்படி ஏன் ரீசார்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ வந்து அவனுக்கெல்லாம் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுன்னு சொல்றானுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆமாம் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது, அதனால சக்தி வெளிப்படுது. புரோட்டான் ஜம்ப் ஆகுது, அதனால சக்தி வெளிப்படுது. அதே நேரத்தில் இன்னொன்னு, நியூட்ரான் ஜம்ப் ஆகுது, ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பேட்டரி அந்த மின்சாரம் குறையுது, திருப்பி அரை மணி நேரத்தை திருப்பி ரீசார்ஜ் ஆகிக்குது. இது எப்படி வரும்? அது சாத்தியமே இல்லை. என்னது சாத்தியம் இல்லைங்க. ஆனா என்றது 5 6 வோல்ட் இருக்குது. இரவெல்லாம் எரிச்சிருக்கு, 3 வோல்ட் குறைஞ்சு போச்சு. இரவெல்லாம் சேர்ந்து 3 வோல்ட் தான் குறையுது. லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, குறையறதே இல்லை. என்னது குறையறதே இல்லைங்க. ஏன் குறைய மாட்டேங்க? அதான் கேட்டுக்கு பதிலே இல்லை. ஏன் குறைவதில்லை? 2 கிராம் தண்ணி ஏன் குறையறது இல்லை? அப்படியே இரவு 6 வோல்ட் இருக்குது, 1 மணி நேரம் கழிச்சு 6 வோல்ட் இருக்குது. அப்புறம் இணைப்பு கொடுத்துட்டோம்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இப்படி எரிஞ்சுட்டே இருக்குது. எரிஞ்சு பார்த்தா 3 வோல்ட் வந்துருது. அடி 1 மணி நேரம் கட்டி வச்சுட்டா டைன்னு 6 வோல்ட்டுக்கு போயிரு. யாரா ஏத்துறாங்க அதையா? ஏன் அது ரிட்டர்னுக்கு போகுது அப்படின்னு நாங்க தன்னுடைய ஆற்றலை குறையாமல் பார்த்து கொள்கிறது. என்னது என்னால இதை நம்பவே முடியல. அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கறப்ப, இரவு ஓய்வு கொடுக்கறப்ப ஆற்றல் நிரம்பி விடுகிறது. ஆற்றல் நிரம்பிடுது. ஏன் ராத்திரி தூங்கி காலை எழுந்துக்க அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கிறேன்? அப்ப சக்தி கூடிக்குது. சக்தி அடங்கும் பொழுது அடங்கும் பொழுது நியூட்ரல்னு பேரு. அதான் பசியும் அடக்கிறதுங்கிறது. பசியை நியூட்ரல் பண்ணிட்டேன்னா சரியா போச்சு. பசியும் நியூட்ரல் பண்ணணும், எல்லா புலன்களும் ஒடுங்குறப்ப ரீசார்ஜ் ஆகுது. எவ்வளவு கரெக்டா வருது, மேட்ச் ஆகுது. இதை வச்சுதான் நான் எழுதுனேன். அப்படின்னா முன்னோக்கி போன சக்தியை திருப்பி பின்னோக்கி மையத்தை கொண்டு வந்துருது. செலவான சக்தியை திருப்பி கொண்டு வந்துருது. செலவான சக்தியை திரும்ப கொண்டு வந்துருது. ஆமா, 6 ரூபாய் இருக்குது, 3 ரூபாய் செலவாயிருச்சு. இரவு தூங்குறப்ப மீண்டும் அந்த 3 ரூபாய் வந்து 6 சேர்ந்துக்குது. வெளியே போன அந்த செலவு திருப்பி 6 ரூபாய் மாறிக்குது. எப்படி இது? அப்படின்னா தன்னுடைய சக்தி இழக்காமல் பார்த்து கொள்கிறது. இதை நான் எழுதியிருக்கேன். அப்ப அந்த சக்தி ஜம்பாய் வெளியே விட்டு ஜம்ப் வெளியே போகுது. நம்ம சக்தி வந்து பேச ஜம்பாய் வெளியே போயிட்டே இருக்குது. அப்ப ஜம்பாய் வெளியே வரப்ப திருப்பி என்ன ஆகுது? குதிச்சு போன அந்த சக்தியானது ஓய்வு இருக்கிறப்ப திருப்பி அப்ப ரிட்டர்னே திரும்பி உள்ள போய்க்குது. அதனால இந்த பேட்டரி வந்து இது பேட்டரியில பிளாக் ஹோல், கருந்துளைன்னு பேரு. கருந்துளை இப்படிதான் நடக்கிறது. இப்ப நான் என்ன கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி யாருமே சொல்லலை அப்படிங்கிறான் சாட் ஜிபி. நான் சொல்றதை நம்ப மாட்டேன், நான் சொல்றதாண்டா அப்படின்ட்டு நான். சாட் ஜிபிடி என்ன, அந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம தகவல் கொடுத்து உலகம்ல தேடி பார்க்க சொல்லணும். அது உலகத்துல எல்லா அறிவியலும் தேடி பார்த்துட்டு பதில் சொல்லணும். நான் சொல்லுவேன், எல்லா அறிவியல் கட்டுரை படிச்சு பார்த்து சொல்லணும். இல்ல யாரு அப்படி சொல்லல. அப்ப நான் சொல்றேன், நான் கட்டுரை போடுவேன். ஆமா, இது எங்களுக்கு விமான டிக்கெட் வந்தாச்சு. ஆமா ஆமா, 7ஆம் தேதி விமானம் போட்டிருக்க பாருங்க. விமானத்து லண்டன் பயணச்சீட்டுன்னு போட்டிருக்கும் பாருங்க. 7ஆம் தேதி திருச்சியிலிருந்து கிளம்புறாங்க. திருச்சியிலிருந்து கிளம்பி அப்புறம் பெங்களூரு போய், பெங்களூர்லேருந்து டெல்லி போய், டெல்லியிலிருந்து லண்டன் போகுது. 7ஆம் தேதி புறப்பட்டு 8ஆம் தேதி போயிடுறாங்க. அதான் இதுதான் இதை கொடுத்து எல்லாம் இதைத்தான் அவங்க கொண்டு வர போறாங்க வெவ்வேறு வடிவத்தில். இப்போ நான் பேசுகிற கட்டுரையில் அங்கே வரப்போகுது. இப்போ அங்கே போயிட்டாங்க, நாங்கள் கட்டுரை எடுத்து பிரிண்ட் ஆகி ஒரு பெரிய லண்டன் யூனிவர்சிட்டியில் கொடுத்து படிக்க சொல்ல வேண்டியது, எல்லா ப்ரொஃபஸரும் கொடுத்து படிடாங்க வேண்டியதுதான். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. தகவல் தொடர்பு சாதனை இருக்குது. இமெயில் அனுப்பிச்சிட வேண்டியதை, பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதை கொடுத்து படிக்க, எல்லா கல்லூரிலும் படிக்க சொல்ல வேண்டியது. அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவான். அவன் ஒரு 10 பேர் பசங்க படிச்சாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் என்னடா சொல்றான்னு. இந்த மாதிரி எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது, புரோட்டான் ஜம்ப் ஆகுது,
நியூட்ரான் ஜம்ப் ஆகி ரிட்டர்ன் வருதா? இன்னும் நம்பவே முடியல. செஞ்சு பாருன்னு செஞ்சு பார்ப்பானுங்க. 10 ரூபா செலவுல லைட் எடுத்து எழுதி காமிச்சிட்டு பாரு செலவாகுது, திருப்பி உள்ள வருது. இந்த மாதிரி இதுதான் இத மொத்த பிரபஞ்சமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்த யூனிவர்ஸே இப்படிதான் இயங்குது. எல்லாம் ரொட்டேஷன்ல வருது எல்லாமே. இவன் நேர்ல போகுதுங்கிற அடிப்படை தப்பு. அது பாதி. நேர்ல போறது பாதி. சரிங்க. நேர்ல போகுதுங்கிறான். நாங்கள் நேர்ல போய் வளைஞ்சு மறுபடி வட்டம் அடிக்குதுங்கிற நாம. அப்ப ரெண்டே சரிங்க. தத்துவம் தான். நேர்ல போறது வட்டம் அடிக்கிறது, நேர்ல போறது வட்டம் அடிக்கிறது. இதுதான். இந்த ரெண்டை தவிர இந்த விதியே கிடையாது. எதுல பார்த்தாலும் இதுல விதி வரும். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? அரைவட்டம் மட்டும் சொல்றானுங்க. வளைஞ்சு போச்சு, வளையுது, ஒளி வளையுது, அரசா நிக்குது. அரைவாசி தான் அரைவாசிங்கிறான். அரைவாசியோட முண்டமே முழுவாசிங்கிறேன் நானு. முழுவாசி தான் கரெக்ட். சரி அதனால சரிங்க. எவனும் தப்பிக்க முடியாது. இத அந்த கல்லூரி நான் பேச வச்சு அதுல கொண்டு வரணும். இன்னும் எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. இத பேப்பரை கொண்டு வந்தாகணும். தினம் எழுதுற கட்டுரையெல்லாம் அவங்கள வாசிக்க வச்சு என் பொண்ணை போய் நிறுத்தணும். அறிவாளி சபையில் நிறுத்தணும் இல்ல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அறிவாளி சபையில் நிறுத்துறது என்ற வேலை. அதுக்கு இவ்வளவு சிந்திக்கிறேன் நான். வள்ளுவர் தான் சொல்றாரு, உன் குழந்தையை அறிவாளியின் சபையில் நிறுத்த. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்தில் முந்தியிருப்ப செயல். தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்ன தெரியுமா? நன்றி. நன்றிங்கிறார். நன்றி கடன். ஆமா, நன்றி. சரிங்க. நன்றி செய்யறேன். உதவி செய்யறதுல நன்றி. அவனுக்கு ஏன்னா அவன் என் வயிற்றுல பிறந்திருக்கான் இல்லையா, எனக்கு பிறந்திருக்கான் இல்லையா, அதுக்காக நன்றியாமா. என்கிட்ட நீ பிறந்திருக்க நீ. அதனால அந்த நன்றி கடனுக்காக பாரு திருவள்ளுவர் எப்படி குழந்தை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. உன்னிட்ட பிறந்ததுக்கு நன்றி செலுத்துறாங்கிறார். இயற்கை உனக்கு இந்த நன்றி கொடுத்துருக்கு இல்லையா, அப்ப நன்றி கடன் அந்த குழந்தைய மேல நிறுத்துறீங்க. சரி, அந்த குழந்தை போய் மேல நிறுத்தி அவன் இயற்கை தானே பேச போகுது. இயற்கையை பற்றி தான் பேச போகுது. என்னது? ஆமாங்க ஆமாங்க. அப்ப இயற்கை பத்தி பேசுறப்ப இயற்கைக்கு பெருமை உண்டாகுது. இதுதான் இயற்கை. அப்ப வள்ளுவர் இயற்கை தான் சொல்லுகிறார். அதுலயும் இயற்கை தான் வருது. அப்போ அப்ப அப்ப மகன் என்ன பண்ணணும்? மகன் தந்தை காற்றும் உதவி. அவன் எனக்கு குழந்தைதான் எனக்கு உதவி செய்தாமா, நன்றி சொல்றத உதவி செய்தாமா. அவை இவன் தந்தை எண்ணோற்றாம் கொள்ளணும் சொல். இவன் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இந்த புக் நிறுத்தறக்கு, சபையில குழந்தை நிறுத்தறக்கு, அறிவாளிகள் நிறுத்தறதுக்கு என் பெற்றோர்கள் எந்த மாதிரி தவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வள்ளுவர் எழுதுறாரு. அப்ப தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முதிர்ப்பு செயல். தந்தை மகர் காற்றும் தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி. இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளன் சொல். இந்த எங்க அப்பா எங்க பெற்றோர்கள் என்னை இந்த சபையில் நிறுத்துவதற்கு என்ன தவம் செய்திருப்பார்கள், அந்த கடுமையான முயற்சி பண்ணுங்கிறத நான் இங்க நிக்கிறேன். அப்படித்தானே வரும். நீங்க கொண்டு நிறுத்தினா தானே எங்க போனாலும் நீங்க இல்லாம எப்படி பெற்றோர்களுடைய உதவி இல்லாம குழந்தைகள் எப்படி உருவாக்க முடியும்? அப்ப பெற்றோருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க. பெற்றோர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், கண்டுபிடிப்பு சொல்லிக் கொடுக்கணும். உலக பிரச்சனை படிச்சா உலக பிரச்சனை தீரணுங்க. படித்தால் அறிவைத்து கொண்டு உலக பிரச்சனை தீர்க்கணும். அதுதான் இந்த மருத்துவம். படிக்கிறீங்க, விளக்கிக்கிறீங்க, இயற்கையை புரிஞ்சுட்டீங்கன்னா ஆரோக்கியம் வந்துடுது. அதுக்கு ஒரே அடி பசி தாக்கத்தை நிறுத்தி ஆகணும், உணவு பழக்கத்தை விட்டாகணும். ஏன்னா எனர்ஜி என்பது வேற, போதை பொருள் என்பது வேற. நீங்க கொஞ்சோண்டு எலுமிச்சஞ்சாறு சாப்பிட்டாலும் அது போதை பொருள் தான். நீ அது மாதிரி விருப்பம் வச்சிருக்க இல்ல. சக்கரை போட்டு நல்லா இருக்கும், சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், டீ போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் எலுமிச்சம்பழம் முடிஞ்சு நல்லா இருக்கும், அது தேன் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா அது போதை பொருள் தான். மற்றவர்லேருந்து மாறுவதற்குத்தான் இந்த மெல்ல மெல்ல திரவாகார பயிற்சி பண்ணணுங்கிறதுக்காக, திரவாகாரத்துலேருந்து நீராகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக. திரவாகாரம், நீராகாரம், நீர் இப்படி வர 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 மாத்திட்டே உணவு பழத்தை மாத்திட்டே போய் குடலை சுத்தம் பண்ணிட்டே வர வர யோக நடிக்கு போயிடுறீங்க. அப்ப குடும்பத்தார் பிரம்மச்சாரியமே தேவையில்லை. ஏன்னா அவர்கள் செய்தது நாம செய்யலாம். இப்ப வள்ளலார் இருக்காரு, யாரோ இருக்கலாமே, யார் வேணா இருக்கட்டும், எல்லாருமே திருமணமானவங்க தான். எல்லாருமே ஆமா, திருமணமானவங்க தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. பிரம்மச்சாரி அப்ப நமக்கு பிரம்மச்சாரியமே தேவையில்லை. அவர்களை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அவர்களை சிறந்தவர்கள் சொல்லும்போது நீ ஏன் செய்யல? வள்ளலாரை பத்தி பஜனை ஓடிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஏன் செய்யல? அப்ப உணவு கட்டுப்பாட்டுல அவர் எப்படி சொல்லியிருக்கலாம். இப்ப நம்ம இந்த புத்தகம் வந்திருக்கலாம், ஏன் செய்யலன்னு செய்ய மாட்டீங்க. குழந்தைகளுக்கு இயற்கை உணவு சாப்பிட சொல்றாரு. குழந்தைகளுக்கு இயற்கை உணவு சாப்பிட சொல்றாரு, யாரும் செய்யறது இல்லையே. சரியா? சரி. வணக்கம். துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவறு. துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி, அதாவது துப்புரவுன்னா தூய்மைன்னு அர்த்தம். துப்புரவுன்னா தூய்மைன்னு அர்த்தம்.
யோகிகளை தூய்மையானவர்கள் என்று சொல்வதற்காகவே நீ உன்னை அழுக்காக்கி கொண்டாயான்னு கேட்கிறாரு. அப்ப நீ அழுக்கா இருந்தா தான் அவன் தூய்மையான்னு தருவான். ஆனால் அவனை தூய்மைன்னு சொல்ற இல்ல, அப்ப நீ அவன்ற தூய்மை செய்யலைங்கன்னு கேட்கிறாரு திருவள்ளுவர். அப்படின்னா குடும்பத்தாருக்கு பிரம்மச்சரியம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. துறந்தாருன்னா நீ துறந்தார் அனைத்தையும் விட்டுட்டாருன்னு சொல்லலாம், அல்லது துறவின்னு சொல்லலாம். அவனை உயர்த்தி காட்டுவதற்காக நீ ஏன் உன்னை தாழ்த்தி கொண்டாய்கிறாரு. அப்ப துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றைய அவர்கள் தவம். இப்ப குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏன் தவம் செய்ய நீங்க மறந்தீர்கள்? அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தல, நீ ஏன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தல? அப்ப 16 வயசுக்கு நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நீயும் அவர்கள் மேலே முன்னேறுன்னு எழுதுறாரு. ஏன்னா திருவள்ளுவர், அதனால திருவள்ளுவர் நீர் உணவு முறை பரிந்துரைக்கிறார். நீர் உணவு முறை அவர் கண்டுபிடித்ததில்லை, அது பல ஆயிரம் ஆண்டு இருந்துட்டு வர யோக முறை அவர் பரிந்துரைக்கிறார். அதான் சொல்ற முடிச்சுக்கிறார் என்பது திருக்குறள். துப்புரவு என்ற சொல்லுக்கு சுத்தம் என்று பொருள் என்பதை சிறுவர் கூட அறிவார்கள். மேற்படி குறளின் பொருள் துறவிகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவ வாழ்க்கை மறந்தார்களா என்பது ஆகும். திருவள்ளுவர் தவத்திற்கு பிரம்மச்சாரியம் அதிகம் அவசியம் என்று குறிப்பிடவில்லை. அதிக அவசியம் இல்லை, பிரம்மச்சாரியங்கள் சில கட்டுப்பாடு. ஆக குடும்பத்தினர் இயற்கையாகவே தவ வாழ்க்கை வாழலாம், எல்லா பலன்களையும் அடையலாம். தவ வாழ்க்கை வாழுகின்ற பொழுது என்னென்ன பலன் கிடைக்குமோ நீங்கள் சுத்தப்படுத்த அனைத்து பலன்களும் கிடைக்கும். அவங்கள விட அதிகமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? கடந்த சில பக்கங்களில் திருக்குறள் பாக்கள் எண் 942, 261, 266, 269, 270, 263, 941 ஆகியவற்றிற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். மேற்கொண்டு சிலவற்றிற்கு விளக்கம் கொடுக்கிறேன். பாரு, இது ரொம்ப முக்கியமான பொருள், அதாவது முக்கியமான குறள். இதோட சொல்லி வகுப்பு நிறைவு செய்யறேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் குற்றிய மருந்து. மருந்து மனிதனை எப்படி கொலை செய்யும் எழுதுறாரு. மருந்து மனிதனை எப்படி கொலை செய்யும் அதுக்கு விளக்கம் சொல்றார். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் குற்றிய மருந்து. அதனாலதான் காலத்தால் வென்றிருக்கிற நூலை மட்டும்தான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்றான். அப்ப திருக்குறள் தான் காலத்தால் வென்ற நூல்கள், மற்ற நூலில் செத்து போயிடும், அவ்வளவுதான். திருக்குறள் 2000 ஆச்சு, திருமந்திரம் அது 1000, 3000, 4000 ஆண்டு ஆச்சு திருமந்திரம். இந்த நூல்களை வைத்துக் கொண்டுதான் நாம் மூலத்தை தான் படிக்க முடியும், தவிர பொருளை படிக்க கூடாது. பொருள் தப்பு, பொருள் தப்பு, பொருள் தப்பு. பொருள் சாபக்கேடுங்க அடுத்து நம்ம கூத்தாடிகள் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். கூத்தாடிகள் கூத்தாடிகள் எப்போ வந்துட்டாங்க. இந்த சினிமா கூத்தாடிகள் நம்பி நாசமா போனது இதனாலதான். உண்மையான கூத்தாடிகள் நாட்டை திருத்த வந்தார்கள். அது இருக்குது பல ஆயிரம் ஆண்டுகளை. கூத்தாடுங்கிறது தமிழர்கள் கலை. அது அந்த கலை என்பது வேறு, இது விபச்சாரம். இப்ப இந்தியால தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை கூத்தாடிகள் விபச்சாரம். என்னது, அது திமுகவா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட், எல்லாரும் அந்த வகை சார்ந்தவர்கள் தான். புரியுதா? உண்மையான இயல் இசை நாடகம் என்பது வேறு, உண்மையான இயல் என்பது வேறு, உண்மையான இசை என்பது வேறு, உண்மையான நாடகம் என்பது வேறு. இது நடக்கிறத சினிமா விபச்சாரிகள். சினிமா விபச்சாரம் நம்பி போனீங்கன்னா இப்படித்தான். அது உலகத்திலே இந்த சினிமா விபச்சாரம் அதிகமா நடக்கிறது தமிழ்நாடு தான். இதை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ஆகல நினைக்கிறான் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றது? அப்ப இவங்க விபச்சாரிகள் தான். அது யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு பதிலே கிடையாது. சரியா? அத்தனை பேரும் கூத்தாடி பயிர்கள், அத்தனை பேர் நாட்டை குட்டிச்சு விடுறாங்க, அத்தனை பேர் புளுத்தி சேர்த்தவன் தான் ஒருத்தங்க. அப்ப இவனுங்களா யாரு? இவனுங்களா ஆகியனாலதான் தமிழ்நாட்டுல பிறந்ததுனாலே அவன் ஒழுக்கமானவன் கிடையாது. ஒழுக்கமா நடந்தா தான் ஒழுக்கமானவன். என்னது, எங்க வேணா ஆமா, எங்க பிறக்கிறது, எங்க பூமியில தாங்க பிறந்தாகணும், பூமியில தானே பிறந்தாகணும், வானத்திலே பிறப்பீங்க. அப்ப அதான் வள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படுங்கிறாரு. அது மட்டும் இல்ல, அது ஒழுக்கமா இருந்தா அதுதான் சிறந்த குடிமகன் கிடையாதுங்கிறாரு. ஒழுக்கமா இருப்பதுதான் குடிமகன். சிட்டிசன்ஷிப்னாவே ஒழுக்கமாக இருக்க வேணுங்கிறாரு. எங்கடா ஒழுக்கம்? 100 கோடி சம்பாரிச்சுட்டு 80 கோடி மறைக்கிற. இப்ப நாளைக்கு அவனுக்கு செத்து போனவனுக்கு எப்படி 10 கோடி கொடுக்க போற? 10 கோடி எப்படி சம்பாரிச்ச? பிடிப்பு ஆட்டிட்டு பொம்பளை கட்டுப்பிடிச்சிட்டானு சம்பாரிச்ச. நீ மம்டி எடுத்து பாடுபட்டு சம்பாரிச்சு. இது எம்ஜிஆர் இப்படிதான் கொள்ளையடிச்சது, அப்புறம் ஜெயலலிதா இப்படித்தான் திருடுனது, எல்லாம் சிவாஜி இப்படித்தான் திருடுறது, எல்லாரும் திருட்டு பயல்கள் தான். ஒருத்தன் தப்பு பண்ணா அத்தனை பேரும் குற்றவாளியா மாறுவானுங்க. ஒருத்தன் தப்பு பண்ணா அத்தனை பேரு நாத்தம் அடிச்சிடும்.
எல்லாம் இதுக்கு காரணம் என்ன? ஆதியில ஏற்பட்ட கோளாறு. கடைசியில் எங்கடா போறேன்னு கேட்டேன். இவர்கள்லாம் கிடையாது. கடைசியில் எங்க போறேன்? ஆதி அடிப்படையே சரியில்லை. என்னது? குழந்தை வளர்த்துனதே சரியில்லை. குழந்தை சரியில்லைங்க. வளர்த்துனதே சரியில்லைங்க. வளர்ப்பதையே சாகாம என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த கூத்தாடியா வேண்டாம், செருப்புல அப்படம் ஆத்தாந்து செருப்புல போட வேண்டாம். செத்து போன போற பள்ளிக்கூடத்து பசங்க, செத்து போன போற பள்ளிக்கூடத்து பையன், கல்லூரி பையன், கிழவனுக்கு எவன் போனான்? 60 வயசுக்கு எவன் போனாங்க? எல்லாம் கூத்தடிக்கிறது, மண்டையில கட்டு கட்டிட்டு ரபடி கூட்டம் தான் அங்க போயிருக்கு. என்ன கூட்டம்? குரங்கு கூட்டம். குரங்கு கூட்டமா ரபடி கூட்டம். கூத்தாடி பார்க்க போறது யார்? எம்ஜிஆர் ஒரு கூத்தாடி தான். அவனை பார்க்கற ரபடிக்கெல்லாம் போனாங்க. எம்ஜிஆருக்கும் ஒரு ரபடி பட்டாளமே இருந்தது. சொல்லவே தே நாங்களே பார்த்தேன். அதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். நாங்களும் 15 வயசு இருக்கு, நாங்களும் வேடிக்கை பார்ப்போம். அந்த கூத்தாடி நாங்க அப்படியே பார்ப்போம். அப்படியே ஆட்டிட்டே போறது. இவருதான் உலகத்திற்கு உத்தமர். இவரு கரும கரும. அப்ப யார சொல்றது நீங்க? நீ போகாத, உன் தொப்பி போனா போகும். இதை விட அவமானம் எதுவுமே இல்லை. இவர் மூளை, பெரிய ஐன்ஸ்டீன் மூளை, தொப்பிக்கல் மூளை வச்சு அனுப்புறாரு. இதை சொன்னவர் அண்ணாதுரை தான். மானங்கெட்ட பழப்பு. நம்மளையும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்கான். அந்த எல்லாத்தையும் முட்டாளாக்கி இருக்கானுங்க. பாருங்க. அப்புறம் இவனெல்லாம் முட்டாள். உலகத்துக்கு கூத்தாடி கூட நாடு உடுப்புருமா அப்படின்னு ஐன்ஸ்டீன் மூளையா? இல்ல உலக பிரச்சனைக்கு தீர்வு சொன்னானா? அவன் சொந்த பிரச்சனை அவனையும் புழுத்து சேர்த்தான். அவன் நோய்க்கு அவன் தீர்மானம் பண்ண. அவனுடைய ஆசை நாயகிகள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியும். அது அவனோட ஆசை நாயகி நம்ம கொண்டாடுறோம். தலைவி காரி துப்ப வேண்டாம். தன்னுடைய அம்மாவை கொண்டாட மாட்டான், தன்னுடைய பாட்டிமாரை கொண்டாட மாட்டான், முப்பாட்டனை கொண்ட மாட்டான். ஆசை நாய்களை வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னா அப்ப இந்த நாடு அப்ப கல்வியில சிறந்த நாடு. இப்ப என்ன கல்வி, என்ன ஒழுக்கம் எங்க போச்சு? அப்ப சித்தர்கள் யார்? எவ்வளவு பேர் கஷ்டப்படுற குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும்? அந்த குழந்தை எங்க பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? அறிவாளிகள் சபையில் போய் நிறுத்துவானுங்கிறார் வள்ளுவர். இவன் கூத்தாடிகள் சபையில் நிறுத்துறான, அப்புறம் நாடு எப்படி இருக்கும்? கூத்தாடி தலைவன் சொல்றானே, இதை விட என்ன அவமானம் கேட்கிற? 5 கொண்டாட்டி கட்டிட்டுங்க 5 தலைமுறைக்கு தமிழ்நாடு எனக்கு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுகளை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களையும் வச்சு முடியாது. அதத்தான் சொல்றேன். அப்ப அப்படியே தலைவன்னா உதாரணமா இருக்கணுங்க. தலைமை பண்புக்கு அதுதான் அடையாளம். எப்படி வேணாலும் வாழுத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் நம்ம அதை விட நாசமா தான் போகணும். அப்படியே புத்தி கெட்டு போ. அப்ப திருக்குறளை மறந்தார், நாடு கெட்டு போச்சு. திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே நெருகட்டு போகாதேன்னு அவையார் பாடுற. அப்பவே திருக்குறளை மறவாதே நெருகட்டு போகாதே, திருக்குறளை மறவாதே நெருகட்டு போவாதே. நெருகட்டு போனதுக்காரமே திருக்குறளை மறந்துட்டு நீ. ஏன்னா பள்ளிக்கூடத்திலே பாடத்துல கிடையாதுங்க. பள்ளிக்கூட பாடத்துல திருக்குறள் இல்ல, தேவாரம் இல்ல, திருவாசகம் இல்ல, ஒழுக்கமே இல்லை இந்த இடத்துல. இப்ப ஒழுக்கமே இல்லாத கல்வியை படிச்சா இப்படித்தான் சாதிங்க. இதை பேச மாட்டேங்கிறான் எப்படியுமே. அங்கவே அழுதுட்டு உட்காந்துருக்கிறானுங்க மானம் கட்டவனுங்க. சரியா? இதெல்லாம் நடிப்புங்க. இதெல்லாம் விபச்சாரிகள் நடிக்கிறாங்களா? அதே சினிமால விபச்சாரிகள் சிரிக்கிறாளுங்களா? அதேதான் அழுகிறது. இதெல்லாம் நமக்கு பாடம். அது அப்ப இனிமேல அது ஒழுக்கத்தை கத்துக்கணுங்க. ஒழுக்கம் இல்ல. நம்ம வீடு என்ன, படிப்பு என்ன பண்ணணுங்க, அதைத்தானே பண்ணணும். அதை விட்டு போட்டு அவன் வேலையை அவன் செய்ய வேண்டியதானுங்க. அவன் வேலையை அவங்க செய்யணும். அதை விட்டு போட்டு அப்ப பொழப்பு கருத்து போய் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வந்து இருக்குது. எல்லாம் இதுலயே பாத்துக்கலாம், கையிலேயே பாத்துக்கலாம். அப்படியாவது பார்த்து தொலைஞ்சிட்டாலும் பரவாயில்ல. அப்படியாவது பாத்துருக்கலாம். குரங்கு கூட்டம் அது அடக்கவே முடியாது. அந்த சாவு இப்படித்தான். மேற்கண்ட குறளில் கூற்று என்ற சொல்லுக்கு இதோட முடிச்சுக்கிறேன். அப்படின்னா அப்ப அந்த மருந்து எப்படி கொலை செய்யும், மருந்து எப்படி கொலை செய்யுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மருந்து உற்றவனாக இருந்து கொலை செய்யும், குற்றவனாக இருந்து கொலை செய்யும், மருந்தாக இருந்து கொலை செய்யும், மருத்துவனாக இருந்து கொலை செய்யும். யார உங்களை கொலை செய்யறாங்க? மருத்துவங்க பேர்ல. மருந்து யாரு கொடுக்குறாங்க? மருத்துவர் தான் கொடுக்குறாங்க. அப்ப அவன் யாரு? கொலைகாரன்னு அர்த்தம். ஏன் நீ மருந்து சாப்பிடுற? நீ நோயாளின்னு அர்த்தம். அப்ப நோயாளி நீ, மருந்து சாப்பிடுற, மருத்துவன் ஒரு கொலைகாரன், மருந்தையே திருட்டு இருக்கிறது. என்னது? மருந்தையே திங்கிறது. அப்புறம் சாக வேண்டியது. இப்படிதான் எழுதுற. இந்த 4 வகையில இருந்துதான் எமன் உன்னை கொலை செய்யுங்கிறார். எப்படி? இது அற்புதமான கண்டுபிடிப்பு. இதை வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டானா, இந்த பதிமை எழுதுகிற அந்த மானங்கட்டவன் மருத்துவத்துக்கு மருந்துக்கு 4 சிறப்பு இருக்குன்னு எழுதியிருக்கான். மானங்கட்டவன். இதை விட ஒரு பஜாரி, ஒரு விபச்சாரி எவனுமே கிடையாது. அவனு ஒரு ஊதாரி முண்டா. என்னையும் சேர்த்து கெடுத்து விட்டு போயிட்டான். அதாவது படித்தவன் பாபம் செய்தால் உலகம் ஐயோ என்று போகும்னு பாரதி பாடினார். படித்தவர்கள் பாபம் செய்யக்கூடாது, தப்பா எழுதக்கூடாது.
தப்பு தப்பா. அப்ப அந்த பரிமேலழகர் என்ற அந்த மானம் கெட்டவன் அப்பவே ஒழுங்கா எழுதியிருந்தானா, ஜீரண நீர் என்பது பசிதாகம் சுரந்தால் அப்படின்னு எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம், அருந்தியது அற்றது என்பதற்கு உணவுன்னு எழுதிட்டு போட்டு இந்த மானம் கட்டவன் அவன் என்ன தின்னானா என்ன அவன் பாலுக்கு அடிமையோ அல்ல சோத்துக்கு அடிமையோ அல்ல மாட்டிறைச்சிக்கு அடிமையோ தெரியல. அந்த இடத்துல அருந்தியது அற்றது என்பது அவன் வேண்டுமென்றே சேர்த்தி கொண்டான் இந்த உணவன். இதை வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். இல்லைன்னா அவர் நோய் எனக்கு ஒரு பிஇ இன்ஜினியர் தனக்கு நோயை குணமாக்க முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்னக்கு அறிவு எதுக்கு? ஒரு சிவில் இன்ஜினியர் அவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் அவருக்கே 15 வயசுல 16 வயசுலயே உணவில்லாமல் எப்படி வாழ்ற சிந்தனை வந்துச்சு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 55 வயசுல கண்டுபிடிக்கிறார். நான் அவர் 62 வயசுல சந்திக்கிறேன். அப்ப 7 ஆண்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. 7 ஆண்டு பயிற்சி பண்ணிருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மொத்த குரு என்று சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற டாக்டர் அர்னால்ட் என்ற குரு. நான் 95 விழுக்காடு அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டேன். 5 விழுக்காடு நான் திருக்குறள் இருந்து எடுத்துக்கொண்டேன். அப்ப 5 விழுக்காடு திருக்குறள் எடுத்திருக்காரு. 95 விழுக்காடு ஜெர்மன். ஆனால் ஜெர்மனிக்காரனுக்கு அர்நாடை பத்தி தெரியாது, தமிழ்நாட்டுக்கு திருவள்ளுவர் பத்தி தெரியாது. ஜெர்மனிக்காரன் அர்நாடை மறந்து விட்டான், அதனால அந்த நாடு நாசமா போயிடுச்சு. நாம தமிழ்நாட்டுல திருக்குறளை மறந்தோம், நாம நாசமா போயிட்டோம். புரியுதா? சந்தேகம் இருக்க உங்களுக்கு நிறைவு செஞ்சேன். வணக்கம் பழனிவேல். அந்த புரோட்டான் ஜம்ப் 3 ஜம்ப் கண்டுபிடிச்சாச்சு. 3 ஜம்ப், எலக்ட்ரான் ஜம்பு, அப்புறம் எலக்ட்ரான் ஜம்பு, அப்புறம் புரோட்டான் ஜம்பு, அப்புறம் நியூட்ரான் ஜம்ப். இந்த ஏன் பேட்டரி ரீசார்ஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இரவு பூரா 6 வோல்ட் தயாரிச்சேன், பகல் இரவு பூரா எரிஞ்சுது 3 வோல்ட்டுக்கு போயிடுச்சு. கழட்டி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா மீண்டும் 6 வோல்ட்டா மாறிடுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூட்ரான் இருக்கு பாத்தீங்களா, நியூட்ரான் இழந்த ஆற்றல மறுபடியும் உற்பத்தி பண்ணி திருப்பி சென்டருக்கு கொண்டு வந்துருது. மத்ததெல்லாம் ஃபார்வேர்ட்ல போகுது. புரோட்டான் ஜம்ப் ஆகி ஃபார்வேர்ட்ல போயிடும். ஆனா நியூட்ரான் ஜம்ப் ஆகி ரிவர்ஸ்ல வந்துடும். அப்ப இழந்த ஆற்றலை மீட்டு கொண்டு வந்துருது. உடம்பு மாறித்தான். அப்போ இதுதான் உலகத்துல முதல் முறையாக புரோட்டான் ரிவர்ஸ்ல போகுது. நான் தான் சொல்றேன், உலகத்துல முதல் முறையாக ஃபார்வேர்ட்ல போகுது. ஃபார்வேர்ட்ல போறது ரிவர்ஸ்ல வருதுங்கிறது உலகத்தை நான் அறிவிக்கிறேன். அதாவது புரோட்டான் ஜம்ப் ஆகி புரோட்டான் ரிலீஸ் ஆகி ஃபார்வேர்ட்ல போயிடும். அப்ப லாஸ் ஆகும். ஃபார்வர்ட்ல போனா லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆனது என்ன பண்ணுதுன்னா, இந்த நியூட்ரன் வருது, நியூட்ரல் பண்ணணும் இல்லையா, நியூட்ரல் பண்ணிட்டே இருக்கும். அந்த நியூட்ரல் என்ன பண்ணுது, அது தண்ணி போட்டான் ரிலீஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுது, அது ரிவர்ஸ் ஆகி சென்டருக்கு போயிருது. அப்ப இது ஃபார்வர்ட் ஆகுது, இது ரிவர்ஸ் ஆகுது. ஃபார்வர்டு ரிவர்ஸ் இதேதான். அப்ப ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சர்க்கிளிங்க வந்துருது. அப்போ ஆற்றல் ஆவது இல்லை, அழிவது இல்லை. ரிவர்ஸ்ல தன்னுடைய பேலன்ஸ், அந்த பேட்டரி சார்ஜ் ஆகாம பாத்துக்குதுங்க, பேலன்ஸ் ஆகிடுது. பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படா ரீசார்ஜ் இருப்பது. கடைசி நான் ஐடியா பண்ணேன். அப்ப போட்டோன்னே நான் சார்ஜிங் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். நம்ப முடியாது. நான் எனக்கு ஆர்டிகல் நிறைய கண்டுபிடிச்சு கொடு, நிறைய பார்த்துக்கிட்டு இல்ல கரெக்ட் தான், எல்லாரும் ஃபார்வேர்டர் தான் போகும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் யாரும் நியூட்ரான் ஜம்பை பத்தி பேசுறதே கிடையாது. நீ பேசுற அப்படின்னா நான் தான் பேசுவேன், சிந்திக்கிறவன் தான் பேச முடியும், நான் தான் பேசுவேன் அப்படின்னா. அப்ப எலக்ட்ரான் ஜம்ப் இருக்குது, புரோட்டான் ஜம்ப் நாம தான் சொல்றோம். எலக்ட்ரான் ஜம்பை மட்டும் தான் பேசியிருக்கான், புரோட்டான் ஜம்ப் நாம தான் சொல்றோம். நியூட்ரான் ஜம்ப் நாம தான் சொல்றோம். நியூட்ரான் ஜம்ப் ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுது. என்னது ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுது. மறுநாடி எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மறுநாடி இந்த பேப்பர் தான் லண்டன்ல பேசி ஆகணும். 7ஆம் தேதி கிளம்புறாங்க, லண்டன் கிளம்புறாங்க. டிக்கெட் பாத்தீங்க, போட்டு இருக்கேன் குரூப்ல. டிக்கெட் அதேதான். ஆமா, 7ஆம் தேதி போய் 8ஆம் தேதி சேர்ந்துறாங்க. ஹீத்ரூ போய் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தை இறங்க போறாங்க. அவங்க அடுத்து நம்ம வேலையை தொடங்கிட வேண்டியதுதான். நம்ம வேலையை அங்க போயிட்டு ரொம்ப ஈஸி. அங்க பேப்பர் பிரிண்ட் ஆகி எடுத்து உனக்கு என்ன வேலை, பிரிண்டிங் மிஷின்ல வாங்கிக்க, நான் சொல்றதுல பிரிண்ட் அடி, ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே எல்லாத்துக்கும். அவனை விடாது, எவனையும் தூங்க விடாத, ஒரு ப்ரொஃபஸரையும் தூங்க விடாது. இயற்பியல், வேதியியல், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தூங்க விடாத. படிச்சா சரி, படிக்காட்டி சரி, சும்மா அப்பப்ப நோட்டீஸ் கொடுக்க கொடுத்துட்டே நீ. உனக்கு என்ன வேலை, ஒரு 500 ஒரு மீறி பேர் ஒரு $100 போட்டு $250 வரும். ஒரு பிரிண்டிங் மிஷின் இது ஒரு லேசர் பிரிண்டர் ஒன்று வாங்கி வச்சுட்டோம்னா நாம ஆர்டிகல் அனுப்பிச்சிட்டே இருக்க வேண்டியதை, பிரிண்ட் அடிச்சு நோட்டீஸ் கொடுக்க கொடுத்துட்டே நீ தினம். சிம்பிள் வேலை, எப்படியே காமிச்சிடலாம்.
புரிஞ்சுட்டான்னு வச்சுக்க நோபல் பரிசு கன்ஃபார்ம் தான். இந்த இதுக்கு நாம இந்த மினியேச்சர் பிளாக் ஹோலுக்கு நோபல் பரிசு வாங்கியே தீரணும். மினியேச்சர் பிளாக் ஹோல். ஆமா. ஆனா அது வந்துட்டா அது வந்துட்டா உலகத்துல எல்லாத்துக்கும் மின்சாரம் இலவசமா கொடுத்துடலாம். அதாவது அது 1000 வாட்ஸ் 1000 ரூபாய் கொடுக்கலாங்க. 1000 வாட்ஸ் இந்த 1000 வாட்ஸுக்கு ஒரு யூனிட், ஒரு பெர் யூனிட்டுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கலாம். காப்பர்லயே கொண்டு வந்துடலாம். காப்பர்ல ஜிங்க் சீப், கேவலமான பொருளை. சில்வரே தேவையில்லை. சில்வர் வந்து பொட்டன்சியல் காட்டுறக்காக, சில்வர் வந்து பொட்டன்சியல் ரேட்டை காட்டுறக்காக, பொட்டன்சியல் ரேட்டை காட்டுறது. நாம காப்பர்ல இந்த மானங்கட்ட காப்பரையும் மானங்கட்ட ஜிங்கையும் கொண்டு வந்து இடையில இந்த குப்பைகளை போட்டுறல. இந்த குப்பைங்க வெட்டலாக்கிற எட்டையும் கலக்கி அடிச்சு நொறுக்கிட்டோம்னா இப்ப கிணத்தண்ணி ஊத்துனா போதுமானது. நீங்க ஹைட்ரஜனும் ஃப்ரீயா வந்துடும். அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ரீயா. எலக்ட்ரிசிட்டி எப்பவுமே ஃப்ரீயா வரணும். எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஃப்ரீயா தான் வரணும். இயற்கை ஃப்ரீயா தான் வச்சிருக்குது. ஆமா, இவ்வளவு பெரிய காசு செலவு பண்ணாவே எவ்வளவு எல்லாமே லாஸ் தான் ஆகுது. நிறைய எல்லாம் லாஸ் தான். ராமலிங்கம் கார்த்திக் வந்து அந்த உள்ள செராமிக் வைக்கிற பாலிமர் வைக்கிற 3D பாலிமர் வைக்கிறாரு. அந்த 3D பாலிமர் வைக்கிறனாலதான் அந்த ஃப்ளோ அதிகமாகுது. முன்ன வந்து அதிகமான ஃப்ளோ ஆயிட்டு இருந்து இப்ப ஃப்ளோ அதிகமாகுது. அதனால வந்து இன்புட் லோ வோல்டேஜ் குறைக்க முடியுது. அதைத்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சா, அதை நான் செஞ்சேன். நீங்க தண்ணியை சூடு பண்ணாவே வச்சீங்கன்னா அதுல வரல. நான் என்னுடைய கண்டுபிடிப்பு சொல்ல, தண்ணியை சூடு பண்ணாவே நீங்க வந்து இன்புட் குறைக்கலாம். அதுக்கு மேல அவன் என்ன கண்டுபிடிச்சான், அமெரிக்கார அவன் பேர் அவன் என்ன கண்டுபிடிச்சானா அந்த 3D எஃபெக்ட் கண்டுபிடிச்சான். அதுக்கு பேர் ஜெய்ராய்டும்பாங்க, சில பேர் கைராய்டும்பாங்க, சில பேர் ஜெய்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெய்ராய்டு வந்து எதுல தெரியுமா இருக்குது, உயிர் உடம்புலதான் இருக்கு. மனித உடம்புலதான் அதிகமா இருக்கு. உயிர்கள்ல தான் அதனுடைய டிசைனே, செல் டிசைன் அப்படிதான் இருக்கு. கேபிலரி ரியாக்ஷன் மனிதனுடைய செல். அதை பார்த்துதான் அவன் சொல்றான். அந்த செல்லுக்குள்ளதான் இருக்குது. வந்துட்டு இவன் வெளியில செய்யறான். இதை பாடியிலே செஞ்சோம்னா பாடி வந்து எக்ஸலண்டா த்ரூ ஆகும், கனெக்ட் ஆகும். இதைத்தான் அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா மனித உடம்புலயே இருக்குன்ட்டான். யாரு அந்த கண்டுபிடிச்சான் பாருங்க, மனித உடம்புல இப்படித்தான் இருக்கு. இதை பார்த்துதான் டிசைன் பண்ணி எழுதுறான். அவன் அப்படி எழுதியிருக்கான். மனித உடம்புல இருக்கு, உயிர்கள் மனித உடம்புல அந்த டிசைன் இருக்கு, அதனாலதான் புரோட்டான் ஜம்ப் ஆகுதுன்ட்டான். அவன் அழகா கண்டுபிடிச்சு அவன் டிசைன் பண்ணி அவன் அந்த ராக்கெட்டுக்காக ஃபியூல் கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் போட்ட டிசைனை தான் அமெரிக்கால அவன் பேர் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவதான் இந்த 3D எஃபெக்ட் தான். அந்த போட்டான் வந்து ஒரு செல்லுல ஒரு போட்டான் இருக்குன்னா நீங்க ஒரு செல்லுல 77 லட்சம் 80 லட்சம் கோடி ஆற்றல் எனர்ஜி இருக்குதுன்றீங்க. ஆமா. அப்ப 56,000 கோடி செல்லு லட்சம் நம்ம உடம்புல செல் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லையும் அந்த போட்டான ஸ்பேஸாக மாத்திட்டாங்க, ஆகாய ஸ்பேஸாக மாத்திட்டாங்க. போட்டான் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா இப்ப விண்காந்தத்துக்கும் நம்மளும் கனெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். நேரடியா இல்ல, விண்காந்தம் தான். நேரடியா விண்காந்தம் தான் நமக்கு சப்ளை கொடுக்கிறது. ஆமா, டைரக்டா காந்தம் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நீங்க பாக்குற பொருள் என்ன நினைக்கிறீங்களோ அது டக்குன்னு அதுவே மாறும். அதுதான் நம்ம ஒரு கிராம்லயே வந்து ஒரு கிராம் ஜூல 1 கிராம் எரிக்கிறதுக்கே வந்து 1 கிராம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 ஜூல் வேணும். 4.2 ஜூல் வேணும் 1 கிராம் இருக்கு. நான் 60 கிலோ இருக்கிறேன், 60,000 கிராம் இருக்கிறேன். 60,000 கிராம் பெருக்கல 4.5 போட்டுன்னா 7.7 மெகாவாட் வேணும். 7.7 மெகாவாட் இருந்தா தான் எனக்கு எப்பவுமே 36 டிகிரி வெப்பம் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி நானும் செகண்டுக்கு எனக்கு குறையக்கூடாது. ஒவ்வொரு நானும் இப்போ எனக்கு வந்து காய்ச்சல் வந்து 25 வருஷம் இருக்கு. காய்ச்சல் கூடவும் கூடாது, காய்ச்சல் குறையக்கூடாது. இந்த 36 டிகிரி இருந்துகிட்டே இருக்கணும். 98 புள்ளி எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியே இந்த ஹீட் யார் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா உடம்பு தயாரிக்குது. 1 கிராமுக்கு 4 ஜூல் வேணும்னா 60,000 கிராமுக்கு எத்தனை 7.7 மெகாவாட் வேணும். அதாவது ஒரு சின்ன மினி டேமை கட்டு. அப்ப உடம்பே ஆட்டமா இருக்கு. உடம்பே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் பாம், ஹியூமன் பாடிஸே நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதுதான் எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன ஆம்பியர் கம்மியா இருக்குது, வோல்ட் பயங்கரமா இருக்கு. வோல்ட் வந்து 77 லட்சம் ஜூல் அந்த அளவுக்கு ஏழு இருக்கு. இது அவன் கண்டுபிடிச்சிட்டான். எப்படியே கண்டுபிடிச்சது அது இருக்கட்டும். அதனால ராமலிங்கம் கார்த்திக் கண்டுபிடிச்சு கரெக்ட் தான். அங்க காப்பி அடிச்சு இங்க மாட்டி விட்டான். கொஞ்சம் செலவு அதிகமாக, அவ்வளவுதான். ஏன்னா இந்த அடுப்பு வந்து நிறைய மிஷின் இருக்குது உள்ள. இது எவனும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் சயின்டிஸ்ட் தெரியும் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியும். அவன் அந்த கைடோட அவன் நெட்ல பார்த்துருவான். அவன் பார்த்தா பேடன்ட் அப்ளிகேஷன்ல எல்லாமே இருக்கும். பேடன்ட் அப்ளிகேஷன் வெளியே சொல்ல மாட்டான். பேடன்ட் அப்ரூவ் பிசினஸ்க்கு வந்தாச்சு.
கொண்டு வந்துச்சு. இவ எல்லா நாட்டிலும் விற்கலாம், எந்த நாட்டிலும் வேணாலும் வித்தரலாம். பேட்டன்ட் வாங்கிட்டாலே எல்லாம் வாய் மூடிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். வாய் மூடிட்டு நம்ம குருட்டு முண்டங்களுக்கு புரியாம உளறிட்டு இருக்கலாம். அது ஆச்சு இதாச்சுன்னு. அவன் இன்புட் குறைச்சிட்டான். அவளது இன்புட் குறைச்சிட்டு மாய்ச்சரை அதிகப்படுத்திட்டான். இந்த மாய்ச்சரை ஹைட்ரஜன் மாய்ச்சரை குறைச்சி அந்த ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வெடிக்கிற தன்மை இல்லை. அந்த அந்த முண்டத்துக்கு ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ண தெரியல. கண்டுபிடிச்சவனுக்கே தெரியல. அப்புறம் என்ன பண்ணி சொல்லு? அவனோட கொள்கை வேற. ராக்கெட்டுக்காக அவன் கண்டுபிடிச்சான். ராக்கெட்டுக்காக கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா அந்த பிளஸ் மைனஸ்ல இருந்து வெறுமனே பேட்டு வச்சு அவன் நினைக்கிற மாதிரி எது ஆகுறது இல்ல, மல்டிபிள் ஆக மாட்டேங்குது. டைம் சேவ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி தான் செலவாகுது. விரும்புற அளவுக்கு ஹைட்ரஜன் கிடைக்க மாட்டேங்குது. எலக்ட்ரிசிட்டி செலவாகுது. 42 யூனிட் செலவாகும். 1 கிலோ தயாரிக்கிறதுக்கு 42 யூனிட். 42,000 வாட்ஸ் வேணுங்க 1 கிலோ தயாரிக்கிறதுக்கு. 42,000 வாட்ஸ் கொடுத்தா தான் இந்த மாலிகுல கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றதுக்கு. ஆனால் நம்ம டிசைன் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் 5 கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்புல 2 வேலை பண்ணுவேன். பிசிக்கல் சேஞ்சும் பண்ணுவேன், கெமிக்கல் சேஞ்ச். நான் இது வெங்கடேசன் கொடுத்த ஐடியா. எனக்கு ஒரே நேரத்துல 2 நடக்கும்னு சொன்னார். எனக்கு அப்பவே புரியல. என்னங்க எலக்ட்ரோலைஸ் வந்து கரண்ட் தானே கொடுப்பாங்க, அடுப்புல வைக்க சொல்றீங்கன்னு கேட்டேன். இப்படி வச்சா தான் இன்புட் குறைக்க முடியினாரு. அப்ப அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்துருச்சு. உலகத்துல வந்து எலக்ட்ரோலைட்டுங்கிறது ஒன்னே ஒரு முறை தான் பண்ணுவாங்க. பேட்டரி பாருங்க, இந்த ராமலிங்கம் காலத்துக்கு பேட்டரி இல்லாம அது வேலை செய்யாது. பேட்டரி இல்லாம சப்ளை வீட்டுல இருந்து எடுத்தாகணும். சப்ளை வீட்டுல இருந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் அந்த கரண்ட் உள்ள போய் தண்ணி ரெண்டா உடைக்கும். தண்ணி ரெண்டா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும். கெமிக்கல் ரியாக்ஷன்னா வேதியியல் மாற்றம் நடக்கணும். அப்பதான் ஹைட்ரஜன் 2 பாண்டு உடையும். பாண்டு உடைஞ்சு ஒரு பக்கம் ஹைட்ரஜன் சேவ் ஆகும், ஒரு பக்கம் ஆக்சிஜன் சேவ் ஆகும். சேவ் ஆகி ஒரு சேம்பர்ல, ஒரு பஃபர் சேம்பர், தற்காலிக சேம்பர்ல சேர்ந்து அதுக்கப்புறம் மிக்சிங் நடக்கிறான். இந்த 2 வேலையை இவன் பண்றான். ஹைட்ரஜன் பிரிக்கிறது தனி வேலை, மிக்சிங் பண்ற தனி வேலை. 2 விவரமா இவன் செஞ்சுட்டாங்க. ஹைட்ரஜன் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஹைட்ரஜன் பிரிக்க ஈஸி இல்ல. அந்த வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா பாருங்க, அமெரிக்காரன் அதை வச்சு உள்ள வச்சு அந்த ஸ்பான்சை உள்ள வச்சுட்டான். அது வந்து 3D ஸ்பான்ச். அட்டகாசமா இருக்கு. படம் போட்டிருக்கேன் பாருங்க, 3D போட்டிருக்கேன் பாருங்க. அந்த 3D ஸ்பான்ச் அந்த 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 மிஷினே பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறது. மிஷினே செயற்கையே செய்யறது. ஆர்டிபிஷியல செஞ்சு ஒரே கரெக்டா அது உள்ள விட்டீங்கன்னா ஃப்ளோ பயங்கரமா. எதுல வேணா எதுக்கு வேணா பயன்படுத்தலான்ட்டாங்க. இதுக்கு மட்டுமல்ல, மல்டி பர்பஸ்ன்ட்டாங்க. அந்த ஸ்பான்ச் மல்டி பர்பஸ். அந்த ஸ்பான்ச் மல்டி பர்பஸ். ஆமா, அது வந்து பார்த்து ஸ்பான்ச்னா ஏதோ நம்ம ஸ்பான்ச் நினைச்சிட கூடாது. அது வந்து பார்த்தா பாலிமர். ஜெயராய்டு பாலிமர். அது என்ன பாலிமர்னா, அது பாலிமர் மிக்சிங் தான். அதுல ஒண்ணு மெட்டலா இருக்கணும். அந்த பாலிமர் செராமிக் இருக்கு வாய்ப்பே கிடையாது. செராமிக் நாம தான் கொண்டு வர்றோம். செராமிக்க உலகத்துல நாம தான். இனியன் தான் கொண்டு வர்றாரு, வேற யாரும் கிடையாது. உலகத்துல நான் ஒருத்தர் தான் அது கொண்டு வர்றேன். அது 8 மெட்டல் ஆக்சைடு. இன்னும் அடுத்துதான் பேசிட்டு டூப் போட்டு இருக்குனே தவிர இன்னும் நிரூபிக்கல. டூப் இனியன் பொய் பேசி கொண்டு இருக்கிறார், இன்னும் நிரூபிக்கவில்லை. ஆனா பேசிக் கண்டுபிடிச்சாச்சு. பேசிக் இப்படி அதுதான். ஒரு கம்பியில செய்யறேன்னு நான் சொன்ன 1 mm கம்பி. இங்க 1 mm கம்பியில 1 mm கம்பியிலே வந்து 0.9 வோல்ட் 4 மில்லி ஆம்பர் வர்றது உலக ரெக்கார்டு என்றது. இன்னும் யாரும் ப்ரொஃபஸர் படிக்கவே இல்லை. நான் வந்து என் பொண்ணு ப்ரொஃபஸர் ஆனா கூட மண்டையில ஏறாது. நான் கண்டுபிடிச்சது என் பொண்ணுக்கே புரியாது. இது நான் அதான் கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், கையில லட்டு கொடுக்குறேன். அது தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுமே தவிர எப்படி லட்டு தயாரின்னு அதுக்கு தெரியாது. மண்டையை நீ உடைக்கணும். நீ இந்த மண்டைய உடைச்சு மண்டையை பொழந்துதான் அப்புறம் நோபல் பரிசு வாங்க வைக்கணும் விளையாட்டுல. அப்ப நம்ம 3 ஜம்ப் கண்டுபிடிச்சாச்சு. ஒண்ணு எலக்ட்ரான் ஜம்ப். ஏற்கனவே 2013 1913-14 எலக்ட்ரான் ஜம்ப் கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்ப நாம சொல்றது புரோட்டான் ஜம்ப் அண்ட் நியூட்ரான் ஜம்ப். இந்த ரெண்டுமே நாம சொல்றோம். அப்ப எலக்ட்ரானும் இருக்குது, நியூட்ரானும் இருக்குது, புரோட்டானும் எல்லாமே ஜம்ப் ஆகுதுங்கிறோம். எல்லாமே ஜம்ப். இதுல வித்தியாசமான ஜம்ப் யாருன்னு கேட்டீங்க, நியூட்ரான் தான். ஏன்னா நியூட்ரல் வந்து ஆற்றலை இழக்க விடாது, நியூட்ரல் பண்ணிட்டே இருக்கும். தராசு என்ன பண்ணாது, கீழே மேல போக கூடாது. தராசு என்ன பண்ணக்கூடாது, மேல கீழே போக கூடாது, பண்ணிட்டே இருக்கும். அப்ப ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கணும். ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ரீசார்ஜ் அது சார்ஜ் போச்சாவே பிரபஞ்சமே முடிஞ்சது. பிரபஞ்சமே அவுட் முடிஞ்சது. அதான் அது. சரியா? அப்படி நம்ம ஸ்பெஷல். நன்றி, வணக்கம். சரி.